இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. துபாய், அரபு நாடுகள், இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் அந்த தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. நீங்க 10,000 கோடி கடன் வாங்கினவங்க கூட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துடுறாங்க கடனை கட்டாம. ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடனை யாரா வீட்டு வாசல்ல வந்து கேட்டாங்கன்னா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? 100 அடி ஆழத்தை பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற குழு தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பு அளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். என்னை இந்த சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பளித்து என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றுமே அயராது பாடுபட்டு களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை தொண்டர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய தேர்தல் வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறேன். என்மேல் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்து எனக்கு வாக்களித்த எனது தர்மபுரி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அறையை எதை கொண்டு வேண்டுமானாலும் நிரப்பலாம். ஒரு அறையில ஒரு பருத்தி மூட்டையை கொண்டு அடுக்கினாலும் அது நிரம்பிவிடும். இல்ல அதே அறையில ஒரு ஒரு வைக்கோல் போரை வைத்தாலும் அது நிரம்பிவிடும். ஆனால் அந்த ஒரு அறையில ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வச்சா, ஒரு விளக்கு ஏத்தி வச்சா அந்த விளக்குடைய ஒளி அந்த அறையே நிரப்பிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையில நான் பார்த்தேன். ஏனென்றால் அந்த உரையில் ஒரே ஒரு வாக்கியம், சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அந்த ஒரு வாக்கியம் இந்த சட்டப்பேரவை மட்டும் ஒளிபர செய்யவில்லை, தமிழ்நாடு மக்களின் அனைத்து இல்லங்களிலும் அது பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் கொண்டு நிரப்பியது. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அந்த வாக்கியம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாக்கியம். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய தமிழக அரசுக்கும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அன்பாக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளே அதை ஒருங்கிணைக்கிற ஒரு மையப்புள்ளி அப்படின்னா அது சமூக நீதி தான். அந்த சமூக நீதியை நிலைநாட்ட இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதால் கண்டிப்பாக எல்லா இல்லங்களுக்கும் தமிழ்நாட்டின் மக்களுடைய அனைத்து நலத்திட்டங்களும் போய் சேரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதற்காக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு மேதக ஆளுநர் அவர்களின் உரையில வேளாண் பெருமக்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. வேளாண் பெருமக்கள் என்ற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில நாங்க வேளாண் பெருமக்களை கடவுளா தான் நாங்க பார்ப்போம். அவர்கள் நமக்கு உணவளிக்கும் கடவுள்களாக தான் நாங்க அவங்கள பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கான கடன், விவசாய கூட்டுறவு கடனை தள்ளுபடி கொஞ்சம் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். நீங்க வேளாண் குடிமக்களுடைய உழைப்பை நாம பார்க்க வேண்டும். வெயில்ல யாருமே வெளியில போக மாட்டாங்க. ஆனா வேளாண் குடிமக்கள் மட்டும்தான் வெயிலே வேலை செய்வாங்க. கடின உழைப்ப அந்த வெயில்ல தான் அவங்க கொடுப்பாங்க. அதே சமயம் மழை வெள்ள காலங்கள்லயும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மழை வெள்ளத்துல கொஞ்சம் அதிகமா தண்ணி தேங்கிட்டா கூட அந்த நிலத்துல இருக்கிற
அந்த பயிரெல்லாம் அப்படியே முழுகிடும். இப்பெல்லாம் போய் பயிர் முழுகிட்டா யாரும் போய் நேரடியா ஆய்வெல்லாம் செய்யறது இல்ல. ட்ரோன் அனுப்பி அந்த பயிர்ல அந்த தண்ணி நிலத்துல தேங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு நீங்க ட்ரோன் அனுப்புனீங்கன்னா தண்ணியே இருக்காது, தண்ணி வடிஞ்சிரும். அப்ப அந்த ட்ரோன் என்ன சொல்லும்னா தண்ணி இல்ல, அங்க எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்ற தகவலை கொடுக்கும். இப்படி எவ்வளவு பிரச்சனைகள். அதே அறுவடை செய்து விட்டார்கள் என்றால் பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், அதாவது டிபிஆர்னு சொல்லுவாங்க, அந்த கொள்முதல் நிலையங்கள், நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு மூட்டை மூட்டையா அரிசி எடுத்துட்டு போவாங்க. ஆனா ஒரு கொள்முதல் நிலையங்கள்லயும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அரிசி எடுத்துக்க முடியும், இவ்வளவுதான் மூட்டை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அளவுகோல் இருக்கும். ஆனால் அந்த அளவுகோலுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த மூட்டையை வச்சுட்டு வெயிலையும் மழையிலையும் அங்கேயே இருக்கணும். அது என்னவா இருந்தாலும் சரி, மூட்டையை அவங்க நிலத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தனியார் அந்த கொள்முதல் நிலையங்கள் வாசல்லே படுத்து கிடப்பாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மூட்டையெல்லாம் உள்ளே முளைச்சிடும், கெட்டு போயிடும். இப்படி எத்தனையோ சிரமங்களை மீறி தான் அவங்க நம்மளுடைய உணவு மேசைக்கு சாப்பாடை கொண்டு வராங்க. அதற்காக அவங்க வாங்குற கடன் பாத்தீங்கன்னா தனியார் வங்கிகள்ல வாங்குவாங்க, தேசிய வங்கிகளை வாங்குவாங்க, கூட்டுறவு கடன் வாங்குவாங்க, யாருக்கிட்ட வேணாலும் கடன் வாங்கி அந்த விவசாயத்தை செய்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வங்கி கடன்களை நாம தள்ளுபடி செய்ய வேண்டும். மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா எல்லா வங்கி கடன்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கூட்டுறவு கடன், அந்த கடனை வாங்கின கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி ஏன் தெரியுங்களா, தமிழ்நாட்டுடைய ஒரு 3 பேர்ல 2 பேர் விவசாயத்துக்கும் விவசாயத்தை சார்ந்த தொழில் செய்யறாங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது வருஷத்துக்கு நீங்க 10,000 கோடி கடன் வாங்கினவங்க கூட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துடுறாங்க கடனை கட்டாம. ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடனை யாரா வீட்டு வாசல்ல வந்து கேட்டாங்கன்னா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2021, 22, 23 கிட்டத்தட்ட 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர், ஒரு நாளைக்கு 2 விவசாயிங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்கன்றத இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தி ஆகணும். இப்ப சூப்பர் எல்னினோ வரப்போகுது. அந்த சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி, அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவாங்களோ அவங்க தெரியாது. நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா, 100 அடி ஆழத்தை பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? 50 அடி கயிறை அவன் 100 அடி ஆளும் பள்ளத்து இருக்கிறாங்க. அந்த விவசாயிங்க எப்படி வெளில வருவாங்க? முழுமையாக கடனை தள்ளுபடி செய்தா தானே அவங்க அந்த கடன் பிரச்சனை வெளியில வந்து அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால நீங்க உங்களுடைய அதிகாரிகள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், உங்கள் வாயிலாக முதலமைச்சரை நாங்க கேட்டுக்கொள்வது தான். உங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஐயோ நிதி சுமை, கடன் சுமை, கூடுதல் செலவினம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யணும். ஏற்கனவே 2000 கோடியா 6000 கோடியா உயர்த்திட்டீங்க. இன்னும் ஒரு 18,000 கோடியா அந்த கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க 1 வருஷத்தை தான் தள்ளுபடி செய்திருக்கிறீங்க. அதற்கு முன்னால ஒரு 2 வருஷம் கடன் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்தீர்கள் என்றால் அவங்க கண்டிப்பாக எத்தனையோ கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த நிவாரணத்தை நாம் தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் அதிகரித்ததுதான். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அதே நிலை தொடர அனுமதிக்க கூடாது. பொறுத்தது போதும், நம்ம இனிமேல் பொங்கித்தான் எழ வேண்டும். ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்வாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம் பெண்கள் மேல் கை வைத்தவர்கள் சும்மா விடவே கூடாது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. துபாய், அரபு நாடுகள், இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் அந்த தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுமையா கேஸ் ஆடிக்கிட்டே போலாம், பொறுமையா வெளில
வந்துடலாம். இந்த கோர்ட் இல்லைன்னா அந்த கோர்ட், அந்த கோர்ட் இல்லைன்னா அதுக்கு மேல கோர்ட்னு போய் போய் அவர்கள் வெளியில வந்து விடுவார்கள் என்ற தைரியத்துலதான் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உயிர் பயத்தை, குழந்தைகள் மேல் கை வைத்தவர்களுக்கும் பெண்கள் மேல் கை வைத்தவர்களும் அந்த உயிர் பயத்தை கொடுத்தாதான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதுக்காக இனிமேல் நாம பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டும் என்று மறுபடியும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு என்னுடைய கோரிக்கைகள். தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் பார்த்து மிகவும் பின்தங்கிய மாவட்டம், ரொம்ப வறட்சியான மாவட்டம். அங்க நாங்க நிலையங்களோ கட்டிடங்கள்லாம் கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் 2 பெரிய ஆறு ஓடுது. காவிரி ஆறு ஓடுகிறது, தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. ஆனா அதுல இருந்து தண்ணி அவங்களால குடிக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணி அவங்க வீட்டுக்கு வராது, பார்க்க தான் முடியும். நேரா பாப்பாங்க, ஆறு எதிர்க்க ஓடும், தண்ணி வீட்டுக்கு வராது. இப்படிதான் அதனோட நிலைமை. அந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து அவங்களோட ஏரி குளங்களில் நிரம்பிவிடும், எத்தனையோ குடும்பங்கள் பிழைத்து விடும். அது ஒரு அந்த திட்டத்துக்கு நீங்க புளோரோசிஸ் கூட, புளோரைடு கூட தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு. எல்லாருடைய பல்லும் கருப்பு கருப்பா இருக்கும், மஞ்சள் கலரா இருக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் மக்கள். அது பாத்தீங்கன்னா அந்த புளோரோசிஸ் என்ற ஒரு தன்மை, அதெல்லாம் குறைக்கணும்னா நல்ல தண்ணியை கொடுங்க. தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது தர்மபுரியில சிப்காட் தொழிற்பேட்டை அனௌன்ஸ் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. 2 முறை அதுக்கு திறப்பு விழா பண்ணியாச்சு. ஆனா கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த இடத்துல 2 நிமிஷம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்து அந்த சிப்காட்டை உயிர் கொடுக்கணும். ஏன்னா தர்மபுரி மாவட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்கள், 3 லட்சம் குடும்ப தலைவர்கள் புலம்பெயர்ந்து மற்ற ஊருக்கு போய் பழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழறதுக்கு நீங்க வழிவகை செய்யணும். கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த சிப்காட்டுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம். சென்னையில இருந்து எல்லாரும் அவங்க ஊர் தலைநகருக்கும் மாவட்ட தலைநகருக்கு ட்ரெயின்ல போலாம். ஆனா எங்க ஊருக்கு மட்டும் போகவே முடியாது ட்ரெயின்ல. தர்மபுரிக்கு சென்னைக்கும் ட்ரெயின் கனெக்ஷன் கிடையாது. அதுனா மொரப்பூர்ல ஒரு பெரிய பிட்டு வந்து உடஞ்சு போயிருக்குது. அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2004 இருந்து போராட்டம் பண்ணி 2019 அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி ஃபண்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா நிலத்தை வாங்கி கொடுப்பதில் கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. 50% நிலம் மட்டும்தான் அதுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் சிறப்பு கவனம் தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருமானம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கிறது. அதாவது பாலிசி டிசிஷன்ஸ் பண்ணாலே அந்த வருமானம் தேவை கிடையாது. இப்ப இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு 75% நீங்கள் உறுதி செய்து விட்டீர்கள் தனியார் துறையில அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனியார் துறையா அவங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்படும். இப்ப வேலையில்லா திண்டாட்டம் அதுவே குறைஞ்சிடும். அதே போல மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். அதாவது அதை வந்து நம்ம மாவட்டங்களை பிரித்தால் ஒரு கொஞ்சமாக நிதி சுமை தான். ஆனா மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிடும். அதே போல பில்ஃபரேஜ குறைக்கிறோம்ட்டு கவர்னருடைய அமேதக ஆளுநர் உரையில இருந்தது. கனிம வள கொள்ளை வந்து தடுத்துட்டா 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ரூபாய் நம்மால வருவாய் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதே போல சேவை உரிமை பெறும் சட்டம் 21 மாநிலங்கள்ல இருக்கிறது. அது வந்து பொதுமக்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. அது பாத்தீங்கன்னா அதனால எப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காக பொதுமக்கள் அப்ளை பண்றாங்களோ உடனே வந்து சேர்ந்துரும், ஒரு பைசா செலவில்லாம. சேவை உரிமை சட்டம், லோக ஆயுக்தாவை பலப்படுத்த வேண்டும். இப்படி போன்ற பில்ஃபரேஜ்களை தடுத்தாலே தமிழ்நாட்டுக்கு வருவாய் ஏற்பட்டுவிடும். பாலிசி டிசிஷன்ஸ் பண்ணும்பொழுது எந்த ஒரு நிதி சுமையும் கிடையாது. இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்க கவர்னர் உரையில, அமேதக ஆளுநர் உரையில சிலவற்றை அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள், சிலவற்றை அறிவிப்பு செய்யாமல் இருக்கிறீர்கள். அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.